செய்ய ஏன் அத்தை நான் ஒண்ணு சொல்லுறேன். சரி எனக்கு அத்தை சரி நாகராஜன் சொல்லுவான். அது கல்யாணம் வந்துதான். அடுத்த கல்யாணம் நாகை கட்டி அடுத்தன்னு வருத்தப்படாத. சொல்லியாச்சு சட்டில போடணும் 6 மாசத்துல முடிச்சிரேன். கல்யாணத்தை முடிச்சிடணும் சீக்கிரமா முடிச்சு வைக்கிறீங்க. அவளை பத்தி தான் விட்டு போறேன். ஏன் தாக்க முடியலையோ அப்படியா அது சரிதான் சரி. ஏ நாகை கட்டி சுவாமி என் தம்பிட்ட சொன்னா நான் சும்மா கிடையாது. சரி அப்பா அது சொல்ல கோமலத்தாடி சொல்ல கோமலந்தாடி. இல்லப்பா சொல்ல கோமலத்தாடி சொல்ல கோமலந்தாடி. கால விடு கால விழுன்னு சொன்னா. சரி. ஒரு எலுமிச்ச கனியும். சரி திருநாள் முடிச்சான்னு சொன்னா அவனோட அருள் கிரகத்தால. ஐயாவோட கிரகத்தால அவனோட கிரகத்தால உனக்கு அடுத்த வருஷம் ஆண் குழந்தை பிறக்கும். நாகக்கண்ணிக்கு ஏற்கனவே ஒரு வருஷம் முன்னாடி போக முடியாது. நாகக்கண்ணிக்கு சொல்லுறான். அதனாலதான் தம்பிட்டு சொல்லுங்க. அப்ப எல்லாரும் கடகாரங்களா? சரி உங்களுக்கு என்னடா தம்பிட்டு சொல்ல சொல்லுவாங்க. சரி அவன் குளிக்கண்டு குருடுதான் உனக்கு என்ன புரியுது? ஆமா. எனக்கு ரெண்டு மார்க்கெட் வளர்ந்து வளர்ந்து. சரி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு சரி. அதுபோல வாழ்க்கையோட ஆரக்கண்ணி சொல்லுகிறோம் நாகக்கண்ணி வெளியிட்ட வேலையிலே அண்ணா. தேவண்ணா. நான் குழந்தவன் இன்றைக்கு கிடைக்கும் நாளைக்கு கிடைக்கிறேன் என்று இருந்தேன் ஆமோ அம்மையா. ஆனா குழந்தை கிடைக்கிறது இல்லையே குழந்தை கிடைக்கலையே நானும் பாட்டி ஆகிட்டே இருக்கேன். சரி குழந்தை கிடைச்சவா இல்ல. பாடுகிறீங்க இப்படிலாம் நினைச்சு போச்சு. ஏ ஆரக்கண்ணி ஓ, அப்பா எங்க போற சரி. படைத்த மகாத வேண்டி வேண்டி தவங்கள் இருந்து தவத்தில் இருந்து ஒரே ஒரு குழந்தை வச்சு வாங்கி வருகிறேன் வாங்கி வருகிறேன் அல்லவா? என்று ஆரக்கண்ணி சொல்லிக் கொண்டு எங்கே வாரதறிவன எங்கே வருகின்றார்? நாகலோகம் தனிக்கவே மறியினாலே நாகக்கண்ணி எங்கே வருகின்றார்? வெண்மணியானவள். நான் ஒரே ஒரு குழந்தைக்காக. எங்க வருகிறாள் ஆணோ பெண்ணோ சரி ஒரே ஒரு குழந்தைக்காக. குழந்தைக்கு ஆமா, இப்போ உள்ளவங்க எனக்கு நாலு ஆம்பளை பிள்ளை தான், நாலு பொம்பளை பிள்ளை வந்தாங்க. ஐயா, அம்பதுல எனக்கு பிள்ளை 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 பத்தாலும் எனக்கு தெரியும். தெரியுமா கல்யாணம் பண்ண வேண்டியது ஏன் பத்தியாக ஏமாறு? என்னப்பா ஒண்ணு ஆம்பளை பிள்ளையாவது வேணும், சரி இல்ல பொம்பளை பிள்ளையாவது வேணும். அட பொம்பளை விளையாட்டியம்ல உலகத்துல வேணும். எந்த பிள்ளையை பார்த்தாலும் நெத்தி கிடையாது கிடையாது. அது கண்டி தராது ஆமா. இருந்தாலும் அதுல ஒண்ணு இதுல ஒண்ணு இருக்காங்கல்ல எனக்கு தெரியும் வேணும்னு சொன்னா சரி மாமனார் பேர்ல சொத்து சமம் இருக்கணும். ஓ மாமனார் பேரு மருமக விழுந்து கவனிப்பா. கவனிச்சிருவா அத்தை எத்த இன்னைக்கு சாப்பிட்டுட்ட சாப்பிடுங்க சோறு இருக்கு, ட்ரெஸ் இருக்கு. சரி சோறு இவங்க அம்மிக்கா சரி எங்க அட்டைக்கு அத்தைக்கு அதே சரி மாமியாரா இருந்தா நல்ல வட்டி மீறி செய்து
பேருன்னா நல்லா விழுந்து ஓ விழுந்து விழுந்து காரிப்பா. ஆமா ஆம்பளை பிள்ளை பெத்தாரா பொம்பளை பிள்ளை பெத்தாரா இந்த பத்தா பிள்ளை பத்தாலும் சொல்லுறானே. ஓமே ஏன்னா என்னப்பா வாக்கப்பட்டு போற வீட்டுல மாமாவியாருக்கு கட்டி கொடுக்காத கொடுக்கலையோ கொடுக்கலையோ. அம்மாவையும் அப்பாவையும் சரி என்னப்பா அம்மாக்கு சரி சரி சாப்பாடு உள்ளூர்ல இருக்கவே கொடுக்க வேண்டியதெல்லாம் உள்ளது கொடுக்க போகுது. உள்ளூர்ல இருக்கவே சரி அவனுக்காரு அப்படியே அதுபோல் அரிக்கிறவள் ஆகப்பண்ணியார் வெண்படியார் ஆழ்ந்தோர் லோகரமாக வேண்டி அவர்கள் இருந்து ஒரே ஒரு குழந்தை வாங்க வேண்டும். ஒரே ஒரு குழந்தை வரத்தை வாங்க வேண்டும் அல்லவா? நாகக்கண்ணி தௌமருக்காய் என்று எங்கே வருகிறாள்? இங்கு வருகின்ற தௌமருக்க வேண்டும் என்றால் ஊர் மத்திய இருந்து தௌமருக்க முடியுமா? முடியாது ஏன் முடியாது? சரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று பேசுவாங்க. பேசுவாங்க. அவங்க கேட்கறதுக்கு தான் நேரம் இருக்குமே தவிர தவறு இருக்க முடியாது. சிவன சிந்தனை என்ன வேணும்? ஒரு சத்தம் கேட்கும். காதலே மறந்து தமிழிலே நான் சொல்லுவோம். அலைடா வாங்கினதுனால யாருமே தெரியல. சரி கவுத்து வாங்கிட்டு வந்தாங்க. இங்களா சரி அது ஹஸ்பண்டோட தம்பி போயிருக்கு. டைம் சரி அத்த பேசிட்டு சரி அதுபோல் அரிக்கிறவள் ஆகக்கண்ணியார் வெண்படியார் தவமருக்க என்று இமயமலை அடிவாரத்திற்கு வருகிறாள். இமயமலை அடிவாரத்தில் வந்து தவமருக்க வேண்டும் என்று இமயமலை ஏற்று பார்க்கிறாள். அந்த இமயமலையால் எப்படி இருக்கிறது? ஓதி நல்ல பிறந்த மாலை அம்முனி பேரோட மாலை ஊசி நல்ல உயர்ந்த மாலை ராஜாவும் வைக்கும் மாலை அறமாலை தோகமாலை மணி போராடும் மாலை செல்வி மாலை கண்ணியான வெண்படியானவள் இமயமலை அடிவாரத்தில் வந்து இமயமலை ஏற்று பார்க்கிறாள். ஓ இமயமலை ஏற்று பார்க்கிறாள். இமயமலையானது எப்படி இருக்கிறது? பாசி வளர்ந்த மலை பண்புடித்தேரோடு மலை ஊசி வளர்ந்த மலை ஒத்திராட்சங்கள் காய்க்கும் மலை ஞாபமலை யோகமலை நல்ல மனிதர்கள் வாழும் மலை வேலுமலை நன்னதிலே வந்து அவன் இருந்து கொண்டிருக்கிறான். அவள் இருக்கிற போது அதற்கு அடுத்தபடியாக நம்மளை வெள்ளிசையை பாராட்டி கொண்டு சன்மானமிக்க வெள்ள சீமான் ஓமான் புண்ணியவான் யாரையா காண ராமசாமி. யார் யாரப்பா? காண ராமசாமி எனக்கு பெரியப்பா. அப்பா, யார் யாரையா? காண பெரியப்பா ராமசாமி அவர்கள் ராண மாலையம்மாள் என் பெரியம்மா. நான் பெரியம்மா விட்டதே கிடையாது. அம்மா மாலையம்மா. ஆமா ராணம்மா செண்டம்மா அவர்களும் ஐயா, அதற்கு அடுத்தபடியாக யார் யார் என்று கேட்டால் காண ராமசாமி அவர்களும் மாலையம்மாள் அவர்களும் செண்டி அவர்களும் அவருடைய மருமகன் நவரீத கண்ணன் அவர்களும் அவருடைய மனைவி முத்துலட்சுமி எனக்கு அத்தா. யார் யாரு? நவரீத கண்ணன் அவருடைய மனைவி அக்கா முத்துலட்சுமி. அவர்
அம்மா சின்ன வயசுல வசம்பு தேய்க்கல. வசம்பு தேய்ச்சிருந்தா நான் அந்த இடத்துக்கு வந்திருப்பேன். சரி. அவன் வசம்பு தேய்க்காம இருக்கிறதால இந்த இடத்துல இன்னும் அப்படியே இருக்கு பாத்துக்கோ. சரி. ஒண்ணுமே குழப்பம் கிடையாது. பெரும்பாடு வாடி சிவபெருமானம் வரவில்லை.
9 வருடமாக தோமர்ந்தாள். சரி உடையான் வருவதில்லை. அந்த உலகெங்கும் படிகளுக்கும் பகவான் வந்தாரா பரப்புகள் எதுவும் தந்தாரா 10 ஆண்டு தோமர்ந்தாள். சரி பகவான் வருவதில்லை. பகவான் வரலையேடா நீ எப்படியா தோமர்ந்தாள் தெரியுமா? எப்படி அம்மா வருகின்றார் ஓ கன்னியான பெண்மணியால் வருவரை குழந்தைக்கவரை ஆமோ ஐயா எப்படி தோமர்ந்தாள்? எப்படி அம்மா இருக்கின்றார் அவளே அல்ல
ஆடு என்பதனை ஏற்று அம்மா கண்ணே பாரதி ஆடு என்று கேட்டேன். ஆமா சுவாமி. என்ன வேண்டும்? சரி. சிவனை வேண்டி சிவனாராயண பகவானை வேண்டி கண்ணியார் அன்படியார் ஒரு குழந்தைக்கு தவறுக்கு ஒரே ஒரு குழந்தைக்கு தவறுகிறாள். ஆகன்யாவோட பெண்மொழியானவள் அல்லவா? அப்படி இருக்கிற போது நான் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய வெள்ளிசை பாராட்டி கொண்டு நான் வெளியே கைகளில் வாராட்டை உண்டு. ஐயா, நம்முடைய வெள்ளி இங்கே ஆவரையிலே ஆதிவள்ளி கைலைக்கு வருகிறது. அந்த ஆவரை கைலாசமலையே வருகிறது. நாமக்கல் இருக்கக்கூடிய தவறானது. பார்க்கிறார் ஆண்டவன் சிவபெருமான். ஐயா ஈசனே, ஏ பாரதி ஆண்டவா, ஆண்டவா பகவானே, கைலாயமலை இடிகள் என்றாடு என்பது மண்ணா எடுக்க ஆடுது. பிடிச்சுக்கோங்க. ஏன் தாயாக கண்ணியார் வெண்மணியார் ஆண்டவன் சிவபெருமான் ஆளுக்கு தெரிந்த நிலத்தை ஆண்டவன் சிவபெருமான் பாரதி இடத்தை என்ன சொல்கிறார்? என்னம்மா சொல்லிக்கிட்ட? ஏ பாரதி ஆகக்கண்ணிக்கு நான் போய் வரத்தை எடுத்தேன் என்று வந்து வருகின்றேன். சுவாமி ஐயா, நீங்கள் மட்டும் போகக்கூடாது. போகவே கூடாது. ஆண்டவனாக மட்டும் சிவபெருமான் நீங்க மட்டும் போகவே கூடாது. நான் வருகின்றேன். ஏன்னா சிவனிலே சக்தி கிடையாது. கிடையாது. சக்தியிலே சிவன் கிடையாது அல்லவா? என்று ஆண்டவன் சிவபெருமான் பாரதி இங்கே வாராதே எங்குமா வருகிறது. கைலாசத்தை கடந்து கொண்ட சங்கரி போகவிட்டார். வேள்பாலம் நேசர்க்கெல்லாம் ஒப்புதலாயா. திருட்டு நாட்டு நிலைவிட்டு ஏகப்புகழ் புண்டேனமான். மோசராசை முன்னிட்டு புகழேறிய புண்டேனமான். அவர் அங்கேயிருந்து பயணமாகி அப்படி என்று சொல்லுகிறபோது நாகக்கண்ணி ரெண்டுக்கு வர வளர்ந்து வைத்துக் கொடுங்கள் என்று ஆண்டவன் சிவபெருமான் சொல்லுகிறபோது நாகக்கண்ணி பாரதி பார்க்கிறார். ஆண்டவா, ஏ மகாவி, நாகக்கண்ணிக்கு வளர்ந்தவரம் கொடுத்தால் கைலைக்கு வருவேன். இல்லை என்றால் வர முடியாது என்று பாரதி சொல்லுகிறபோது பார்த்தால் இந்த ஆண்டவன் சிவபெருமான் நாகக்கண்ணிக்கு வளர்ந்தவரத்தை கொடுக்க வேண்டும் என்றார். நாகராஜன் ஏற்றெடுத்து பார்க்கிறார். நாகராஜன் ஏற்றின்படி உள்ளவர் இருந்தாரா? இல்லையே. பெரிய பாவம் இருக்கிறார். சரி 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 இருக்க முடியாது. சரி வாரம் அப்படியே நாகக்கண்ணி ரெண்டுக்கு வளர்ந்தவரம் கொடுத்தால் கைலைக்கு வர என்று சொல்ல நாகராஜன் ஏற்றெடுத்து பார்க்கிற போது நாகராஜன் ஏற்றின்படி உள்ளவர் இருந்ததா? பெரிய பாவம் இருக்கிறார். முன்னொரு காலத்திலே வேறொரு பிறந்து ஜோடிப்புறா ஜோடிமான் அணிப்பிள்ளை சுட்டு வேட்டையாடி சாப்பிட்டிருக்காரு. அதனால் நாகராஜன் ஏற்றின்படி பிள்ளை என்பது கிடையாது. ஏ பாரதி, போகலாமா கைலாசா? என்ன நாகக்கண்ணி எப்படி இருக்கா? பெரிய பாவம் இருக்க. முன்னொரு காலத்தில் மருத்துவ பெண்ணாக பிறந்து பச்சளையை கொடுத்து கருவ கிடைச்சிருக்கா. பச்சையில கொடுத்திருக்கா. ஒரு காய்ச்சல் அடிச்சா பச்சையில கொடுக்கலாம். ஒரு மண்டை கொடுக்கலாம்.
கண்ணுல வச்சா கொடுக்கலாம். கடவுள் அப்படியா காலையில வச்சா. காலை வச்சா அதான் என்ன கொடுத்தா? அதாவது வச்சா எதுக்கு கொடுத்திருக்கா எதுக்கு? கருவகலத்தை கொடுத்திருக்கா ஐயோ, கருவை வளைக்கலாமா? கருவகலைக்கலாமா 1000 கருவறைக்கு சரி ஒரு கருவறை ஆயிடுச்சு. சரி அப்படி அப்படி சொல்லிடுறாங்க. சரி அதாவது ஆட்கள் ஏழு எடுத்தாலும் ஏழு தினமெடுத்தால் ஏழு பிள்ளை கிடையாது யா பாரதி ஆண்டவா அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும் என்னம்மா, அதேனும். ஆண்டவா ஏய், நாகக்கண்ணிக்கு கண்டிப்பாக குழந்தைகள் எடுத்தால் வேலைக்கு வர வேண்டும் ஆமோ, அப்படி என்றால் வர முடியாது ஆமா, முடியாது. ஏ பாரதி நாகக்கண்ணிக்கு குழந்தைகள் எடுக்கிறார்கள் என்றால் என்ன முடியாது ஏன் முடியாது? உன்னத்தான் முடியும் அம்மா ஒரு அந்த தப்பு. யா அப்படியே மாட்டிக்கலாம். இதுவா? நான் செகண்ட் வந்தேன். சரி எப்பயுமே குழந்தை கொடுத்துருவேன். ஒண்ணு சொல்லுறப்ப நான் கதையில சொல்லுறேன் ஓ, நான் பாரதி சொல்லுறேன். ஓ பாரதி சொல்ற அப்படி சொல்லுகிறவர்களே பார்க்கிறாள் இந்த பார்வதாதேவியாரும் ஆண்டவா படைத்த பகவானாலே வளர்ந்தால் விடுக்க முடியாதுன்னு சொல்றீங்க என்னால் எப்படி முடியும் நானே எப்படி முடியாது நினைக்கிறேன். ஏ பாரதி நாகக்கண்ணி திருமணத்திலே 8 குழந்தையாக பிறக்க வேண்டும் கலியுகத்தை காப்பதற்கு காளியம்மாளாகவும் நாளை எம்மாளாகவும் உலகத்தை காப்பதற்கு உச்சி மகாயாக பிறக்க வேண்டும் மாநிலத்திலே மாறியாக பிறக்க வேண்டும் பிறக்க வேண்டும். அம்மாயே பாரதி இந்த செல்லப்பிள்ளை குழந்தை சரி செல்லப்பிள்ளையா பிறக்கணும். எல்லாய் முத்தா அம்மாளாகவும் நம்ம சுப்பராய் அம்மாளாகவும் தங்க அம்மாளாக பிறக்க வேண்டும் பிறக்கணும். என்றால் நான் திருவருமானத்தை பாரதி சொல்கிறாளே ஐயர் சம்மதித்தால் அம்பிகை உமையவள் பாரதி பாரதி சம்மதித்த நேரத்தை அம்மா, பார்த்தால் இந்த ஆண்டவன் சிவபெருமான் தாய், என்ன சொல்கிறார்? அடே அம்மையாக பாருகிறார். நின்று சம்மதித்தே. அதி தலைமாறுகிறார். இது நல்ல அமுத உருண்டை. கைகளில ஒடுக்குவாரே. அவனோட கைகளில ஒடுக்குவாரே. அடவுண்ட வாங்கி வந்தே. பார்வதா தேவியோட கொடுத்தவளை எட்டாவது அவர்களை எடுத்தார் ஆண்டவர் வாங்கிக் கொண்டு அவளை இருவரும் வாங்கி கொண்டு எங்கே வருகிறாள் இவருட்டாங்க. நாகக்கண் இடத்துக்கு வருகின்றார் ஏ அம்மா, நாகக்கண் இடத்தில் வந்து நான் வந்தல்லோ. ஏ நாகக்கண்ணி ஐயோ, என்ன வேண்டி எதற்காக தான் இருந்தாய் சுவாமி, சுவாமி சுவாமி, கல்யாணம் முடிஞ்சிட்டு வரல. சரி எனக்கு என் புருஷனுக்கு ஒரு குழந்தை. எப்ப வந்து குழந்தை நடந்து வந்திருக்கேன் என்று பார்க்கிற ஆண்டவன் தேவபெருமான் இருக்கிற போது நான் கேட்கின்ற வேளையில் நாகக்கண்ணியாவின் கொடியாக என்ன சொல்கிறாள் என்னம்மா சொல்லுகின்றார்? ஆண்டவ பகவானே ஆண்டவரே, என்று வருவானே. இளைய பிள்ளை வார வேணும் என்று கர்த்தவாசி செய்து வார வேண்டும். ஆடி முடிந்து வார வேணும் என்று மங்கையாவள் சொல்கிறது. ஆடு போந்து வார வேணும் என்று
சரி ஈசனே பார்த்துட்டு வந்தேன். சரி இதுவரைக்கும் இருந்து உங்க முகத்தை பார்த்தேன். சரி இப்ப தவறுக்கு போய் அந்த ஆண்டவனாக சிவபெருமான் முகத்தை பார்த்தது. சரி அடைய என்னே கண்ணியார் வெண்மடியாள் அண்ணா ஆண்டவரை பார்த்து குழந்தை கேட்டு கேட்டேன். இதோ பாருங்களேன் 8 குழந்தை வந்திருக்கிறாரு 8 அவதவர்கள் இருக்கிறார் அம்மா கண்ணி நாம ஒரு குழந்தைக்கு தான் வந்தோம் ஆனால் அந்த சிவபெருமான் 8 குழந்தை வந்திருக்கிறார் என்று சொல்றேன். 8 குழந்தைகள் தந்திருக்கிறேன்னு சொல்லிடுறான். அது ஆண் குழந்தையா இல்ல பெண் குழந்தையா? அண்ணா ஆண் என்று கேட்கவில்லை, நான் பெண் என்று பார்க்கவில்லை. ஆண் பெண்ணுங்க தனித்தனியே கேட்கல. எனக்கு மலடி என்ற பட்டம் நீங்கினால் போதும் சுவாமி. குழந்தையாம இருந்தாலும் குணப்படுத்திட்டா போதும். சரி சரி என்ன பிள்ளையா இருந்தா என்ன? எங்களால் கண்ணியாள் மரியாள். அந்த ஆணவம் பெண்ணும் சரி ஆண்டவன் கொடுத்தாலே போதும். அடைய என்னுடைய மலடி பட்டம் நீங்கினால் போதும். எங்களால் கண்ணியல் போது கொண்டு வந்தாள் 8வது வருடம் எடுத்தாள். தீர்த்தத்தை எடுத்தாள், பிரசாதத்தை எடுத்தாள், சாதத்தை எடுக்கிறான். தன்னுடைய மனவாளனுக்கு கொடுக்கிறாள். கொண்டு வந்தாள் 8வது வருடம் எடுத்தாள். வாயில மாட்டு முழுகிறாள். வாயில மாட்டு முழுங்கக்கூடிய நேரத்தை நாகக்கண்ணி திருவாயிற்றிலே கருவாய உருவாய திரண்டனை திரண்ட நேரத்தை நாகக்கண்ணியார் வெண்மடியாள் 8 முட்டைகளை எடுத்தாள். 8 முட்டையை எடுத்த அனைத்து பாதுகாக்க வேண்டும் என்று வெயிலடியாமல் அதனடியாமல் அப்படி இறங்கிடாமல் மழை பொழியாமல் 44 நாள் அவர் அடவப்பறிந்தாள். சரி